அகோரி வருங்க அப்படின்ற அவங்களுக்கு வேற உங்களுக்கு வேற விவாதம் நம்ம ரெண்டு சண்டை வந்து போல. ஆமா இல்ல அப்படி இல்ல சண்டை வந்தா கூட பரவாயில்ல. நமக்கு அவங்களுக்கு அருள் இருந்ததுன்னா கண்டிப்பா. அகோரி கலையரசன் ஒருத்தர் வந்து இப்ப எல்லாம் பிரபலமா வராரு. ஆமா அகோரி கலையரசன் அவர் அகோரி கிடையாது. அவர் அகோரி இல்ல. அவர் அகோரினா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா கிடையாது. அகோரிக்கான ஒரு கலையே அவருக்கு இல்ல. கலையரசன் பேர் வேணா இருந்துக்கலாம் தவிர ஆனா அவர் அகோரி கலை நீங்க பண்ணுங்க. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் நடிக்கணும்னு அவசியமே இல்லையேங்க. அவன் நடிகன் தானே. அப்ப நடிகன் தான் அவர் நடிக்கிற. அதான் சொல்றேன் நடிகன் வேணா அவள ஆனா அகோரி ஆக முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். நடிகன் தான். அப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஒரு மாசமா இருக்கட்டும் ஒரு நாளா இருக்கட்டும் அவனுக்கு அவருக்கு கடவுள் ஒரு அருள் அத சொன்னீங்கல்ல சக்தி கொடுத்திருக்காங்க. சக்தி கொடுத்துக்கிறா. ஆமா சக்தி கொடுத்திருக்காங்க. அந்த சக்தி வேணும்னா அவர் வந்து 4 பேரை வந்து உதவி பண்ணலாம். 4 பேர் உடம்பு சரியில்லாம இருந்தா அது உதவி பண்ணலாம். பில்லி சூனியம் ஏவல் எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் நல்லது பண்ணலாம் அவங்க. ஆனா நான் அகோரி இருக்கு கண்டிப்பா இருக்கு. நான் வந்து அப்படி இல்ல ஒரு பொண்ணோட உயிரே இந்த பில்லி சூனியால போயிருக்கு சாமி. நான் சொல்றேன் சாமி. இதுக்கு சாட்சி ஆளுங்க 4-5 பேர் இருக்காங்க சாமி. ஏன்னு கேளுங்க. உன்னுடைய மனநிலை சரியில்லாத காரணம் தான் கிடையாது சாமி. நான் பேசுறேன் உங்கள்ட்ட. இல்ல வௌவால் ஒரு பொண்ணோட சுத்தி பில்லி இல்ல சூனியம் இல்லன்னு சொல்ல முடியாது சாமி. இருக்கு சாமி கண்டிப்பா இருக்கு சாமி. நீங்க தோறுங்க இருக்குன்னா இல்ல. இந்த மாந்திரிகம் உண்மைனா கடவுளே இல்லன்னு சொல்றா. அதுக்கு என்ன சொல்வீங்க? கடவுள் இல்லன்னு சொல்ல முடியாது சாமி. கடவுள் இல்லனா அந்த சக்தி உங்களுக்கு எப்படி சாமி கிடைக்குது? இறைவனை மதிக்கணும், இறைவனை வழிபடணும் அப்படின்ற ஒரு சக்தி உங்களுக்கு எப்படி சமாதியே இல்ல. எப்படி ஜீவத்தை நீங்க வந்து நீங்க வந்து அடைக்கிறீங்க? அந்த சக்தி உங்களுக்கு கொடுத்திருக்காங்கல்ல, ஏன் அடைக்கிறீங்க? இல்லன்னு சொல்றாரு. ஏன் இல்ல? அப்ப அடக்குற சக்தி மட்டும் எதுக்கு கொடுக்குறீங்க? அப்போ வந்து ஜீவ சமாதின்றாங்களே, ஜீவனை எப்படி நீங்க வந்து பூமியில நீங்க அடக்குவீங்க அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க. ஆமா கண்டிப்பா. அப்ப அந்த சக்தி எப்படி கிடைக்குது? அது வெளியில போடும். எப்படி அடக்கி வைப்ப? அடக்குறாங்களே சாமி. எங்க அடக்குறாங்க? அடக்குறாங்க அந்த சக்தி. அப்ப நான் தான் மாதிரி நான் எல்லாத்துக்கும் நீங்க பாத்தீங்களா? அப்படிதான் சொல்றாங்க. இப்ப காத்து பார்க்க முடியாதுல்ல சாமி. காத்து பார்க்க முடியுமா? காத்து வருது எந்த திசையிலயும் உணர முடியும். ஆனா பார்க்க முடியல சாமி. அடக்க முடியாது. எப்படி அடக்க முடியும்? காத்து எப்படி வந்து ஒரு ஜீவ சமாதின்றாங்க எப்படி முடியும்? இப்போ அடக்க முடியாதுன்னு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பைக் இருக்கு சாமி. இருங்க சாமி. ஒரு பைக் இருக்கு, அதுல காத்து போயிடுச்சு. அந்த காத்து தான் நம்ம அதுல அடக்குறோம். நம்ம அது எப்படி அடக்குறோம்? நம்ம நீங்க அடக்கலாம். ஒரு என்ன சாமி அதுல மட்டும் காத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா லப்பர் அடக்குறீங்க. ஒரு பூமியில அப்படி இல்ல, அது ஒரு பொருள் தானே சாமி. ஒரு பள்ளத்தை நோண்டி அது வந்து நீ வந்து ஜீவ சமாதி நான் அடக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி அடக்க முடியும்? அடக்குறாங்களே, அடக்குறவங்க தான் கேட்கணும் எப்படி அடக்கணும் அப்படின்னு கேட்கணும் போது நான் அடக்குறேன், நான் செய்யறேன், ஒரு பிள்ளையத்தை அனுப்புறேன், ஒரு பொம்மையை அனுப்புறேன், ஒரு சூனியம் பண்றேன், அவன் சாவுறானே சாமி. எப்படி சாமி அவனோட மனநிலை சரியில்லாத காரணத்தால ஐயோ சூனியம் வச்சுட்டாங்க அதனால பயத்துல சாவுறான். கிடையாது. ஒரு மனநிலை எப்படி சரியில்லாம இருக்கு. ஏவலால ஒரு பொண்ணு இறந்தது உண்மை. வந்து பாருங்க, அது மனநிலை சரியில்லாத காரணம். சக்தி சாமிங்க சக்தி உண்மைன்னா பேய் சக்தி எல்லாமே அதுவும் உண்மைதான் சாமி. நம்ம சாமிங்க சாமி இருக்குங்க. சாமி இருக்கு. அப்ப பேய் இருக்குங்க. இல்ல இருக்குங்க. இருக்குங்க. நீங்க சாமி இருக்குன்னா நான் பேய் இருக்குன்னு நானும் பேய் காட்டுறேங்க. காட்டுறேங்க. நானும் பேயை காட்டுறேங்க. பேயை காட்டாமலாம் இல்ல. நீங்க சாமியை காட்டுங்க. நான் ஹீரோயின் காட்டுறேன். நீங்க சாமியை காட்டுங்க. காட்டுறேன். நானும் பேயை காட்டுறேன். என்ன பாருங்க. என்ன எவ்வளவு நேரம் பாப்பீங்க? இருக்கா? என்ன எவ்வளவு நேரம் பாப்பீங்க? நான் பாத்துனே இருப்பேங்க. அத பாருங்க. கண்ணு சிமிட்ட கூடாது. சிமிட்ட மாட்டேன். பாருங்க. நல்லா கட்டு. எடுப்பா எடு எடுப்பா எடுப்பா இதுல அவர் நின்று இது பண்றார், மெஸ்மரைஸ் பண்றார்.
ஏய் சக்திவேலு டேய் கவலா உட்கார முடியாதவங்க இருக்கிறாங்க அங்க ஒரு தட்டில எனக்கு சாப்பாடு வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன் நான் அந்த தட்டி எடுத்துக்கப்பா சாப்பாடு சாம்பார் பொரியல் எல்லாமே இங்க என்ன இருக்குதோ அத்தனையும் எடுத்துவா என்னம்மா அவரு சாப்பிட வாங்கன்னா என்ன சொல்றது கையை பிடிச்சி நான் வச்சுட்டு இடங்க இது அழகா வந்தா இங்க உட்காந்து சாப்பிடலாம் வணக்கம். முதல்ல பற்றி மக்களுக்கு என்ன மாதிரியான குண அதிசயங்கள்லாம் இருக்குது இந்த சமுதாயத்துக்குள்ள மக்களுக்கு ஆன்மீகமாகவும் சமுதாய தொழில்நுட்பம் இது வந்து நீங்கள் ஒரு மக்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்றதுனால ரெண்டாவது என்னுடைய கேள்வி வந்து ஆன்மீகம் ஆன்மீகம் அது சொல்கிறேன். முதல் ஆன்மீகத்திலிருந்து மனிதனுடைய மன எண்ணம் மனது உங்களுடைய எண்ணம் உங்களுடைய சிந்தனை செயல் இதை வந்து இது சரியா இருக்கணும்னா இந்த சிந்தனை சரியா இருக்கிறதுனா நீங்க 100 வாட்டி 3-4 தடவை அந்த கதை இல்ல தண்ணி வந்து நல்ல தண்ணி வருது